2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். VIT Engineering Entrance Examination 2026. Applications live now. Visit vit.vit.ac.in. திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் திமுக செய்த ஒவ்வொரு தவறுகளையும் சுட்டிக்காட்டிய தமிழக பாஜக பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் 2026 தேர்தலில் இந்த விவகாரம்தான் எதிரொலிக்கும் என்றார். மோடியும் அமித்ஷாவும் அடுத்தடுத்து வரவிருப்பதாகவும் அவர் சொன்னார். திருப்பரங்குன்ற விவகாரத்தை தேர்தலை முன்னிட்டு பாரதிய ஜனதா பிரச்சாரம் பண்ணுது. 1920 அந்த இடம் இந்துக்களுக்கு சொந்தம்னு இந்து அறநிலையத்துறை வழக்கு தொடுத்து பிரிவி கவுன்சில் வரைக்கும் இங்கிலாந்து வரைக்கும் போச்சு. அப்ப என்ன தேர்தல் நடந்துச்சு? பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில் இங்க தேர்தல் நடந்ததா? 1923 வழக்கு தொடுத்தோம், கேஸ் நடந்துச்சா? சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் ஏத்தாம 1994 மறுபடியும் நம்ம கேஸ் போட்டோம் உயர் நீதிமன்றத்துல. அப்பதான் பிரிச்சு வந்தது. அந்த தர்கா இருக்கிற பகுதி, அந்த நெல்லித்தோப்புன்ற பகுதி, அந்த படிக்கட்டு, இதெல்லாம் அந்த இஸ்லாமிய தர்காவுக்கு சொந்தம், மிச்சமுள்ள எல்லாமே இந்துக்களுக்கு சொந்தம்னு தீர்ப்பு வந்துச்சு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில தான் இன்னைக்கு நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் எழுதி கொடுக்குறாரு. ஏற்கனவே 94 வந்த உயர் நீதிமன்ற தீர்ப்பு சில இடங்களை குறிப்பிட்டு அந்த தர்கா இருக்கிற இடம், அந்த தர்காவுக்கு போற படிக்கட்டு, அந்த தர்கா கீழே இருக்கிற நெல்லித்தோப்புன்ற பகுதி எல்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம், அந்த ஜமாத்துக்கு அந்த தர்காவுக்கு சொந்தம்னு தீர்ப்பு இருக்கு. அது போக மீதமுள்ள அத்தனை இடையும் முருகன் கோவிலுக்கு சொந்தம் அப்படின்னு இருக்கு. இப்ப தீர்ப்பு என்ன? இப்போ முருகன் கோவிலுக்கு சொந்தம் என்று ஏற்கனவே உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கிறோம் அந்த இடத்துல தீபம் ஏற்றலாம்னு சொல்லியிருக்கிறாரு. அவ்வளவுதானே? ஏற்கனவே இருந்த தீர்ப்பை மதித்து அந்த இடத்துல தீபம் ஏற்றலாம்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்கிறாரு நீதியரசர். இதுல என்ன பிரச்சனை வருது உங்களுக்கு? என்ன பண்ணாலும் எலெக்ஷனுக்காக பண்றோம், என்ன பண்ணாலும் எலெக்ஷனுக்காக. நீங்களே எதுக்காக பண்றீங்க? நீங்க எதுக்காக பண்றீங்க? கோர்ட்டு தீர்ப்படிச்சு கூட அங்க தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னது எலெக்ஷனுக்காக தானே, சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக தான் நீங்க பண்றீங்க. இப்ப நாங்க பண்ணா மட்டும் எலெக்ஷன், இப்ப நீங்க பண்ணா, நாங்க பண்ண அவியல், நீங்க பண்ண அரசியலா? என்ன நியாயம் இது? உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு, அது செயல்படுத்திட்டு போக வேண்டியது. நான் ஏற்கனவே பல ஊடகங்கள்ல கேட்டிருக்கேன். நான் அப்பீலுக்கு போறதுக்கு 30 நாள் டைம் இருக்குன்னா, கலைஞர் இறந்தப்போ கூட தான் மெரினால சமாதி வைக்கணும்னு அழுதிங்க, ஓன்னு அழுதிங்க. தோல் மேல தோல் திமுக தலைவர்கள்லாம் ஸ்டாலின் எல்லாரும் தோல்லையும் விழுந்து அழுதாரு. காட்சியெல்லாம் பார்த்தோம். சில சட்டங்களை காண்பித்து அப்ப இருந்து அதிமுக ஆட்சி, எடப்பாடியார் ஆட்சி முடியாதுன்னு சொன்னாங்க. நீதிமன்றம் போனீங்க, 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, கருணாநிதியை அங்கே சமாதி வைக்கலாம், மெரினால வைக்கலாம், அண்ணா சமாதிக்குள்ளேயே வைக்கலாம்னு சொல்லி இரவோடு இரவா தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனந்தமா கொண்டாடினீங்க, வச்சிங்க. அப்ப எடப்பாடியார் வந்து அப்பீலுக்கு போனோம், எனக்கு 30 நாள் டைம் கேட்டது என்ன பண்ணுவீங்க சார்? இன்னைக்கு நீங்க அப்பீலுக்கு போனோம், எனக்கு 30 நாள் அவகாசம் வேணும், அதுக்குள்ள நாங்க தீபம் ஏற்ற முடியாதுறீங்கல்ல. கருணாநிதி இறந்தப்போ எடப்பாடியார் 30 நாள் அவகாசம் கேட்டதா என்ன பண்ணுவீங்க? அவரும் உச்ச நீதிமன்றத்துக்கு போலாம்ல. அது வரைக்கும் என்ன பண்ண முடியும் கலைஞரை? சில விஷயங்களை அந்த நேரத்தில் அதை பண்ணணும். அப்பீலுக்கு போறதுன்னா எப்படி போறது? சாதாரண கேஸுக்கு போகலாம், சிவில் கேஸுக்கு போகலாம், கிரிமினல் கேஸுக்கு கூட அதுக்கப்புறம் பெரிய விளைவுகள் இல்லைன்னா போகலாம். இது விளைவுகள் உடனே வருமே. கார்த்திகைக்கு மறுநாள் 3 நாட்கள் தீபம் ஏற்றலைன்னா, கார்த்திகைக்கு முதல் நாள் கார்த்திகை, கார்த்திகை மறுநாள், இந்த 3 நாட்கள்ல தீபம் ஏற்றலைன்னா அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு தான் ஏற்ற முடியும். அன்னைக்கு கலைஞரை நம்ம உரிய மரியாதையோட நம்ம அடக்கம் பண்ணேன்னா எப்ப பண்ண போறீங்க? உச்ச நீதிமன்ற தீர்ப்படிக்க காத்திருக்க போறீங்களா? திருப்பரங்குன்ற விவகாரத்தை இந்த எலெக்ஷன்ல பாரதிய ஜனதா முன்னிறுத்துமா? முருகன் மீது சத்தியமா முன்னிறுத்தோம். இதுதான் எங்களுக்கு வேலையே. இது ஏதோ தீபம் ஏத்துற விஷயம் இல்லையா? ஏதோ 2 லிட்டர் நெய், 2 நெருப்பு குச்சி சம்பந்தப்பட்ட வேலை இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி 8 கோடி ஹிந்துக்களுடைய உரிமை, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு முருக பக்தர் மனசுல இருக்கிற வலி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலவேத பிரச்சனைகளுக்கான ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற ஒரு காட்சி தான் திருப்பரங்குன்றம். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்கு தமிழ்நாட்டில். இந்துக்களுக்கு உரிமை மறுக்கப்பட்ட நிலை இருக்கு. அதையெல்லாம் பேசுவோம்ல நாங்க, அதுக்கு தான் இருக்கோம். அதனால சொன்னேன், முருகன் மீது சத்தியமா அந்த தேர்தல் நாங்க பேசுவோம். பீகார் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு முஸ்லீம்ஸும் வந்து தேர்தல் போட்டியிட வாய்ப்பு கொடுக்காது. ஆனா தமிழகத்துல வர தேர்தலில் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு திமுக லோக்சபா தேர்தலில் எத்தனை முஸ்லீம் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாங்க? திமுக செகுலர் கட்சி தானே, இஸ்லாமியர் நட்பு கட்சி தானே. திமுக இஸ்லாமிய எதிரான கட்சி இல்லைல்ல. தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலில் திமுக எத்தனை முஸ்லீம் இருந்தாங்க சொல்லுங்க? 2024 யார் நின்னாங்க? 2019 யார் நின்னாங்க சொல்லுங்க பாருங்க. திமுக சீட்டு கொடுக்கலைன்னா அது இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுக்கலைன்னா அது இஸ்லாமியர்களுக்கு நட்பு கட்சி, செக்குலர் கட்சி.
பிஜேபி கொடுக்கலைன்னா அது இஸ்லாமியருக்கு எதிரான கட்சி. இது என்ன நியாயம்? நீங்க யார் கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க சார். பிரதமர் நிச்சயம் வருவார். எல்லாமே ஜனவரிக்கு அப்புறமா எங்களது பணி துரிதமாகும். பிரதமர் தான் எங்களுடைய ஐகான். அவர் தான். அவருடைய ஆட்சி, அவருடைய ஆளுமை, அவருடைய தலைமை, இதெல்லாம் நாங்கள் தேர்தலை சந்திக்க போறோம். எங்களுக்கான வியூகங்கள் வகுக்கிறதுக்கு வியூக சிற்பி, தலைமை சிற்பி மாதிரி ஐயா அமித்ஷா அவர் இருக்கிறாரு வழிகாட்டுறதுக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு தலைமை ஏற்று ஐயா நயினார் அவர்கள் ரொம்ப எஃபெக்டிவா சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நேற்று கூட குடியரசு துணைத் தலைவர் மாளிகையில பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டு இருக்கிறோம். அந்த சமூகம் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கு. காங்கிரஸ் ஆட்சியில அவங்க குடும்பத்துக்காரங்களுக்கு ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணவே நேரம் இல்லை. விதவிதமான ஸ்டாம்ப். மோடி ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான், பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் தான் நுட்பமா பார்த்து பேரரசர்கள், பெரும் தலைவர்கள், மகான்கள், விடுதலை வீரர்கள் இவங்களெல்லாம் அங்கீகரிக்கிற இடத்துக்கு பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது. அதனாலதான் பேரரசர் பெரும்பிடுகு முத்திரையருக்கு அஞ்சல் தலை வருது. நரேந்திர மோடியில இது சாத்தியம் இல்லை. காங்கிரஸுக்கு இந்த மாதிரி சிந்தனையே இல்லை, இருந்தது இல்லை, எப்பயுமே இருந்தது இல்லை.